சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்ப வாரிசுகளுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் நல கூட்டமைப்பு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் நலப்பிரிவு சார்பில் மகாத்மா காந்தியின் 79வது நினைவு தினம் சென்னை எழும்பூர் இச்சா மையத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்ப வாரிசுகள் குடிசையில் வாழ்வதாக தெரிவித்தார். தியாகிகள் அத்தனை சொத்துக்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த குடும்பங்கள், பல குடும்பங்கள் குடிசையிலே வாழ்கிறார்கள். அந்த தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு வீடு கொடுங்கள். அந்த தியாகிகளுக்கு கொடுத்த பென்ஷன், அவர்கள் மரித்து போனார்கள், அந்த பென்ஷனிலே ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களுக்கு வீடு கொடுங்கள். வாகனத்திலே பிரியாக செல்வதற்குண்டான வசதிகளை செய்து கொடுங்கள். தியாகிகள் வாரிசுகளுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும். அது மேற்கு வங்காளத்திலே நடைபெறுகிறது, இன்னும் பல மாநிலங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வாரிசுகளுக்கு உரிமைகள் அளிக்கப்படுகிறது. அதை தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கருணையுள்ளத்தோடு பரிசீலித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த காந்தி நினைவு நாளிலே வேண்டுகோள் வைத்து